வந்து நிற்கானே அந்த ரஜகமுத்து நிற்கும் போதே மகிழும் பெண்ணவளும் கரையில் நின்று கொண்டு கணவன் அழைக்கால அத்தானே வச்சான் என்று அத்தானே அவ அறிந்தாரு விடிய காலம் போனவள வேலை என்ன இதுவரைக்கும் காலையில போனவள கால நேரம் ஆனதென்ன அதிகாலையில் போனவள அந்தி நேரம் ஆனதென்ன சோறு வாங்க போனவள சுவாலி என்ன அதிகாலையில் போனவளே அண்ணா வாங்க போனவளே அதிக நேரம் ஆனதென்ன கஞ்சி வாங்க போனவளே கஞ்சி வாங்க கால நேரம் நீ விறக வாங்க போகலடி வேற ஒருவன கஞ்சி வாங்க போகலடி அந்த கணவனை பார்த்திருக்க சோறு வாங்க போகலடி சொந்தக்காரன அண்ணா வாங்க போகலடி பாதவதி அடுத்தவன பாதவதி சண்டாளி காலம் போனிய உனக்கு வேலை என்ன இதுவரைக்கும் அதிகாலையில போனவளே உனக்கு அந்தி நேரமானதென்ன காலையில போனவா உனக்கு கால நேரமானதென்ன மகிழம்போ உன்னை பார்த்தா நீ சோறு வாங்க போனது மாதிரி தெரியலையே உன் சொந்தக்காரனை பார்த்தது மாதிரி தெரியல அண்ணா வாங்க போனது மாதிரி தெரியல நீ அடுத்தவனை பார்த்தது மாதிரி தெரியுதே பாவி மனுஷன் வாய கொப்புளி சொந்தக்காரனை பார்க்கல அங்க பாரு உன் சொக்காரம் நம்மளையே பார்த்தான் கொண்டவன் தூத்துனா கோடி சனமும் தூத்தும் நான் சொன்ன சோறு தானே வாங்க போனேன் சொல்லுவீங்க அன்னைக்கு வேலைக்கெல்லாம் வந்திருக்கான் வேலைக்கு போவாதவன் அன்னைக்கு வேற செலவு பண்ண வந்திருக்கான் அதே வேற கோபத்துல இருக்கான் ஒரு நிமிஷம் பசி தாங்க மாட்டான் 3 நேரமும் முங்க பிடிப்பான் அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா பசி கொடுக்க மாட்டானா அப்பேற்பட்ட கோபப்படாம என்ன செய்வான் அப்படி மகிழம்புவானவா கொண்டவன் தூத்துனா கோடி சனமும் தூத்து உங்க சொக்கார நம்மளையே பார்க்காங்க ஐயா ராஜோ மன்னா யஜமான ரஜகிலிய இந்த வார்த்தை சொன்னாலும் இந்த வார்த்தை பேசாதீங்க உங்க மேல சத்தியமா
வாங்க போனையா வேற ஒருவனை பார்க்கலையா அண்ணன் வாங்க போனையா அடுத்தவனை பார்க்கலையே எந்த நவராஜம்மன்னா எங்களை அழித்தாரோ அழித்தோ ஆகுமானமா பேசாதீங்க கொன்றாலும் கொன்றிடுங்க குத்தி பேசாதீங்க ஆண்டவனே பகவானே எனக்கு வந்த மோசம் என்ன நான் இந்த வார்த்தை காதில் பாதவதி இருக்கணுமா மாண்டிடணும் அடிந்திடணும் மரணம் மோசம் போயிடணும் செத்திடணும் அடிந்திடணும் செவரோ அஞ்சு ஆண்டிடணும் நான் நாக்க புடுங்கிடணும் நஞ்சரிச்சு தின்னிடணும் என் அம்பாவி சண்டாளி ஏன் நல்லுயிர மாற்றணும் அவ முத்த முத்த கண்ணீர முகங்களெல்லாம் வடிப்பாளா ஆறாத கண்ணீரை தான் அங்குமெல்லாம் வடிப்பாள் பவளம் போல் கண்ணீரை தான் பக்கமெல்லாம் வடிப்பாள் ஆண்டவனே பகவானே நான் தான பெண்ணிருந்த நாட்டில் வேற பெண் இல்லையா யாருடைய சுவாதனையோ யமனுடைய தீவினையோ கண்ண வந்த தெய்வமே கண்ணீரை வடித்து சொல்லுதாயா மகளம்போ நம்ம இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க நான் பேசணும்னு அழுதுகிட்டு இருக்கீங்க குறமொழி முடிக்கணும்னு வாக்கப்பட்டா வர பொம்பளை குரல் வந்தானே அழுவா பேசலாம் பேசிட்டு ஒரு திருட்டு மொழி முடிச்சிருவா எல்லாத்தையும் ஊரை ஏமாத்துறதுக்கு அவன் பேசுனது தெரியாது ஊருக்குள்ள சொல்லுவாங்க பைத்தியாரன் இவனா பேசுவான் ஆளு இல்லாத நேரம் அப்படிச்சு அரைமா அடம்பல மாதிரி ஆளு இருந்துன்னு வைங்க மூச்சே விட மாட்டான் ஏன்னா நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்ல அப்ப 4 பேர் என்ன சொல்லுவாங்க இவ தானே அவனை குறை சொல்லுதா அவன் வாயோட வாய் திறக்க மாட்டான் ஊமை ஊரை கெடுக்கும் பெருசாலி வீட்டை கெடுக்கும் சும்மா சொல்லியிருக்காங்க அதனால ரஜகமுத்து பேசின பேச்சுக்கு அந்த அம்மா அழுது புலம்பினா கண்ணீர் வடிக்கா பாருங்க உங்க மேல சத்தியமா வாங்க போன வாக்கப்பட்டா உங்களுக்கு வாக்கப்படும் நின்னனே எளிய பார்த்து இப்படி பேசுறீங்களே கள்ள காதல் நான் பாக்கலையா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆமா போட்டுக்கே பாருங்க சத்தியமா அதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆத்தங்கரையில எங்கே தீய வளங்க அக்கினில இறங்கி நான் சத்தியம் பண்ணுவேன் சுவாமி மகளம்போ நல்லவா பெரியவா நாட்டுக்குள்ள தாலி மேல சத்தியம் பண்ண மாட்டாடி தாலியில சத்தியம் பண்ணுறவா நேரவா வழக்கமடி வழக்கமடி சத்தியம் பண்ணுறவா
பெண்களுக்கு வழக்கமடி அழகமாடே அம்மா பண்ணுறவா அழகமாடே அப்படி கோபம் கொண்டு ஜெகமுத்து ஏடி ஏடி மகிழம் போவ நம்மள் கோலம் வண்ணார் கோலம் எடுப்பது அழுக்கு சலப செய்து கொடுப்பது ஏ மகிழம்பு ஏ மகளம்புவா தப்பு பண்ணலங்க நம்ம குலம் வண்ணார் குலம் தானே வண்ணாறு குலத்துல எடுப்பதோ அழுக்கு கொடுப்பதோ வெள்ள ஆமா சலப செய்து பிழைக்கிறமே ஏன் உனக்கு இந்த அலங்காரம் நான் பசி பொறுக்க மாட்டேன் தெரியுமில்ல உனக்கு இத பாருங்க ஆமா கல்யாணமாகி நம்ம புது பொண்ணு தானே ஆமா அப்பா வீட்டு தெருவுல இருக்கமே போறமேன்னு சொல்லி சொல்லி 4 பேர் பார்த்தா என்ன புது பொண்ணு இப்படி இருக்கான்னு கேட்பாங்கன்னு கொஞ்சம் அலங்காரமா போயிட்டேன் ஏ மகிழம்போ மகளம்புவே நான் பசி பொறுக்க மாட்டோம்னு தெரியுமிலாடி உனக்கு ஆமா அதனால நான் சொல்ல சொல்ல கால தேய்ச்சிக்கிட்ட காரியத்தை சாதிக்க ஆமா அவன் கோபம் கொண்டாரு ஜெகமுத்து கட்ட கம்ப எடுக்கா அடியாத அடிய அடியாத அவளா அவமானமா பேசுவாங்க அடியாத அடி அடித்தான் அகமானமா பேசனா அடிமேல அடி அடித்தான் இருக்காத நீ இருக்காத எங்கேயும் போய் செத்துருனா என் மோத்துல நீ முழிக்காத நீ சோறு வாங்க போவல ஆறு இருக்கு போய் விழு கஞ்சி வாங்க போவல கள்ள காதல் பார்த்தலாம் என் மோத்துல முழிக்காத போ போ அப்படி காராங்க முருக கழுதவத்த கம்பு அந்த கழுதவத்த கம்பு எடுத்தான் முட்டைக்களை சணக்க உருவிட்டான் ஏ மாமா ஓ நான் ஆத்துல விழுந்துருவேன் நீச்சல் தெரியாத எனக்கு நீச்சல் தெரியாம இருந்தா தானே விழணும் அட பைத்தியாரா அவன் எத்தனையோ சொல்லலாம் நம்ம அவன் சேர்த்தா சொன்னாலும் தெரிய மாட்டேங்க சொன்ன கட்டவனுக்கு நம்ம எத்தனையோ சொல்லாம பட்டு திருந்தி வருவாங்கன்னு விறுவிறு ஊருக்குள்ள வந்தா ஓடியாரா மகளம்புவே நம்ம அப்பா வீட்டுக்கு போனோம்னா வாழாவட்டின்னு சொல்லி நம்மள 4 பேரும் கேவலமா பேசுவாங்க நம்ம ஆத்துல குளத்துல விழுந்தா அத்தை வீட்டுக்கு போனா எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கன்னு இந்த மனுஷன் பேசுவான் ஆமா அப்ப என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்னதான் இருந்தாலும் சொக்காரன் செத்தா கடங்காரன் நம்ம மாமா அதனால நம்ம பெரிய மாமனார் வீடு ஆண்டி வண்ணார் வீட்டுல போய் உட்கார்ந்துட வேண்டியதான் சரி வந்தவள போச்சுவாங்களா என்று விறுவிறுன்னு வந்தா ஆண்டி வண்ணார் வீட்டுக்கு ஆமா ஆண்டி வண்ணாருக்கும் ரஜகமுத்துக்கும் செம்ம விரோதம் பார்த்துக்கோங்க செம்ம பகை தீத்தர தனிதர பகார விட்டு ஆனாலும் அதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிடாம மகளம்புவ கண்ட உடனே வாதாயி வா வா ஏமா வா என்ன சண்டை போட்டியடா வீட்டுக்கு வந்தவங்கள வானு கேட்கப்பதானே மனுஷனுக்கு அர்த்தம் அப்படி அவங்க எதுவும் விசாரிக்கல அவன் முகவாடி வந்த உடனே அவங்க சண்டைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி வா தண்ணி குடி வா வா இரு வா உட்காரு அவன் வரட்டும் என்ன ஒரு மாதிரியா வந்திருக்க நம்ம வீட்டுக்கு நீ வரவே மாட்டிய வந்தியா என்ன காரணம் ஆமா அப்பந்தான் சொன்னா சொக்காரங்கிட்ட சொல்லாம முடியாது இப்படி நடந்து போச்சு எப்படி விவரம் ஆத்து துறைக்கு போனேன் அப்படியா பேசுனா ரச்சனா என் பிள்ளைக்கு பொண்ணு கேட்போம்னு பார்த்தேன் அவன் போய் கட்டுதாம்னு நான் சும்மா விட்டுட்டேன் ஆமா சரி தண்ணிய குடி ஆமா எனக்கு வேண்டாம் பச்சை தண்ணி வேண்டாம்டா என் புருஷன் கூப்பிட வர்றது வரைக்கும் நான் ஒரு வாரமா உட்கார்ந்துக்கிட்டேன் ஆமா ஏமனா ஆண்டி பண்ணார் வீட்டுக்கும் ரஜகமுத்து வீட்டுக்கும் செம்ம விரோதம் பககார வீடு அவ ரோசக்காரி போய் அடைக்கலமா உட்கார்ந்தாலே தவிர பச்சை தண்ணி குடிக்க மாட்டுக்கா ஆமா அன்னைக்கு மாலை கருக்கள் மையிருண்ட வேலை என்னது தண்ணியே குடிக்க மாட்டா தண்ணியா குடிப்பா மாப்பிள்ள வந்து சொன்னாதான் தண்ணி குடிப்பா அப்ப மானம் கட்டு போய் தான் தண்ணியா குடிக்கணுமோ எனக்கு எனக்கு வேண்டாம் ஒரு பேச காப்பியை கொடுத்துட்டு என்னமெல்லாம் பேசுறாரு அப்ப அவ சொன்னா மாமா என் புருஷனை என்ன அடிச்சு பத்திட்டாரு நான் அடுத்த வீடு போனவா கஞ்சி வாங்க போனேன் கள்ள கதை சொல்லி நான் அடிச்சு பத்திட்டாரு அதனால எனக்கு தண்ணி வேண்டாம் சோறு வேண்டாம்
பச்சை தண்ணி நான் குடிக்க மாட்டேன். பச்சை தண்ணி தொட்டு தெரிக்க மாட்டேன். என் புருஷன் கூட என்னை வாழ மட்டும் வைங்க. நான் அவர் 2 நாள் 3 நாளைக்கு இரு 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 அவன் வரட்டும் வரட்டும் தேடி வரட்டும் சத்தம் போட்டு உன்னை அவனை வாழ்க்கை செய்ய வைக்க சொல்லுதே. ஆமா என்று மாடி பிள்ளையுடைய மருமகளாகிய மகிழம்புவை ஆண்டிவனார் வீட்டுல ஆதரிச்சாங்க. ஆண்டிவனார் இடத்துல ஒளிஞ்சிருந்தான். ரஜகமுத்து வீட்டுக்கு வந்தான், கட்டில்ல உட்கார்ந்தான். ஆமா புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னது மாதிரி பீடியை உறிஞ்சு 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 தள்ளுதான். அதான் துணி அந்த பொட்டை கொண்டாந்து ஒரு முக்கில் கொண்டாந்து மூலையில் கொண்டாந்து போட்டான். அப்படியா? அவன் மேல செலவு செய்யணும். நம்ம மனைவி உண்மையிலே அப்படித்தான் நடந்திருப்பாளா? ஆமா. இல்ல நம்ம தான் தப்பா பேசிட்டோமா அப்படின்னு மனசை போட்டு குழப்புதான். ஆமா. அப்ப பாக்காங்க யார் வாரா? யார் வாரா? தனி குடுத்தனம் போக சொன்ன ரஜகமுத்துடைய அம்மா மாடி பிள்ளை வாரா. அப்ப பாக்க வந்த பத்தியலா 2 பேரையும் வேற போச்சோன்னமே. ஆமா. இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோமே. வேற ஒரு சாட்சி அடைச்சிட்டு கிடக்க மாடி பிள்ளை பெண்ண மகிழம்புவ பாப்பதற்கு சாமியாரும் ஆறாளே என் மகனே ரஜகமுத்து 5-6 சத்தம் போட்ட அவைய சத்தம் போடும் போது ஆளுக்கமில்ல கிழுக்கமில்ல மருமகளாளைக்கால ஏடியம்மா மகிழம்புவ மருமகளை அழைத்த போது மருமக சத்தமதும் கேட்கலைய. என்ன செய்வோம் அது செய்வோம் அவ கதவைத்தான் தள்ளுதாள வீட்டுக்குள்ள பார்க்காளே ரஜகமுத்த கண்டுட்டாளே ரஜகமுத்தை நீதி உள்ள மாடி புள்ள என் மகனே ரஜகமுத்து கண்ணீரை வடிப்பதென்ன வெள்ளிக்கிழமை அதுமா கருக்கல் நேரம் வீடு வாசல் பெருக்கல விளக்க பொறுத்தல எங்க இந்த பேவுள்ளைய என் மகனே ரஜகமுத்து வீடு வாச பெருக்கலைய விளக்கத்தான் பொறுத்தலைய என் மருமகளை எங்க அப்பா அம்மா போயிரு அங்கிட்டு பேரு என் கிட்ட வந்துடாத. என் கிட்ட வந்தன வை மவள மண்டையில ஒரே குடுப்பு ஒண்ணு. ஏண்டா ஒன்ன மவா அவ வேணும்னு தாலி கட்டி வச்சலா ஒன்ன மவா என்ன செஞ்சா தெரியுமா? கல்யாணம் முடிச்சியே எங்களை ஒன்னா வச்சியா தியாதியில போவா வேற போ சொல்லிட்டீங்க. வேற போனா விடியா காலம் வெளுத்த விலைய கொடுத்துட்டு விரதம் வாங்கிட்டு வரமுன்னு போனவா சாயங்காலம் வாராளம்மா. நம்ம சொக்காரம் நம்மள சும்மா விடுவானா? பழி போட்டு பேச மாட்டான். விடியா காலம் போனவா எவ்வளவு திமிர் இருந்தாவா சாயங்காலம் போல வருவா. காலையில போனாளம்மா காலையில வாராளம்மா அதிகாலையில் போனவளும் அந்தி நேரம் வாராளம்மா அவ விரத வாங்க போகலாம்மா. வேற எவனையோ பார்த்திருக்கா கஞ்சி வாங்க போகலாம்மா. கள்ள கணவனை பார்த்திருக்கா சோறு வாங்க போகலாம்மா. அவ சொந்தக்காரன அதனால 5-6 அடி அடித்த 5-6 அவளா அவமானமா பேசி போட்டேன். கோபத்துல 5-6 அடி அடிச்சேன் அவமானமா பேசினேன். ஒன்னொன்னமாவா ஆத்துல விழுந்தா
விழுந்தாலோ குளத்துல விழுந்தாலோ கிணத்துல விழுந்தாலோ ஆத்துல விழுந்தாலோ கிணத்துல விழுந்தாலோ குளத்துல விழுந்தாலோ நான் வேணும்னா என் கூட இருந்து கஞ்சிய குடி, கடி குடி குடி அவ வேணும்னா அவ போய் எங்கன விழுந்தாலும் அங்க போய் நீ விழுந்துரு. போய் சேர்ந்து விழுப்போ. ஆமா, அவ எங்க இருக்காளோ அங்கே கூட போய் இருந்துக்கோ. ஆமா ஏடா எப்பா ஏ ரஜகா ஏ மவனே வாய ரசகுமுத்து பன்னீரை ஊத்தி கொப்பளில முதல்ல கோப்பி நல்லா கோப்பி. பாய்ப்பே மவனே அப்படி சொல்லலாமா? என் அண்ணன் மகளை நீ அப்படி சொல்லுவ? ஆமா அவ தீயிலையும் பத்தினி தீண்டாத நெருப்பு, என் மகனே ரசகுமுத்து அக்கினியிலையும் பத்தினி அண்டாத நெருப்பு அல்லவா? நீ அவளை பழி போட்டு சொல்லலாமா? அத்தா நான் என்ன செய்ய? என் மருமவ எங்க போய் விழுந்தாளோ? ஆத்துல போய் விழுந்தாளோ குளத்துல விழுந்தாளோ எங்க போய் தேடி பார்க்க? இல்ல கிணத்துல போய் விழுந்தாளோ ஏரிலையா? போய் விழுந்தாலோ ஏரினா என்ன? நஞ்ச தின்னுட்டாளோ நாண்டுக்கு நின்னுட்டாளோ ஏரி குளம். ஆமா அதனால என்ன செய்ய போறோம்னு மனம் பதறுதா? அந்த மாடி பிள்ளையானவா ஆமோ என் மகனே ரஜகமுத்து, ஆமையா என் அண்ணன் மக மகிழம்புவாள நான் எங்க போயிடா பாப்பேன்? நான் எங்க போய் தேடி பார்க்க? வீடு வாச பெருக்குதாள, வீடு வாச பெருக்கு குதாளே விளக்க பொறுத்து குதாளே ராம கையில் எடுத்து அருமமாக மாடி பிள்ளை மருமகளை தேடியல்லோ, மருமகளை ஐயல்லோ மாடி பிள்ளை வாராள. மாடி பிள்ளை வாராள. ஐயா அடுத்த தெருவதில தெருத்தரவா தேடி பார்த்தா எங்கும் தெரியலையே. ஆமா அடுத்த தெருவுல ஆண்டி வண்ணார் வீட்டுல ஏடி ஏ மகளம்மு அப்படின்னு சத்தம் போட்டா லேச தலையை நீட்டினா. ஏ பே உள்ள இங்கேயா இருக்கானே? ஐயோ உன்னைய தேடி எங்கெல்லாம் நான் அலைஞ்சிட்டேன். தேடி அலைஞ்சு காலெல்லாம் வலிச்சு போச்சா. ஓ திரா தேடி பார்த்தோம்டா, எங்கேயும் கண்ணுக்கு தட்டுப்படல. ஏ மகளம்பு என்ன? ஏற்கனவே உன்னை சந்தேகப்பட்டு தானே பேசியிருக்கான். இந்த ஆண்டிவன்னார் மவனுக்கு தானே உன்னை பெண்ணு கேட்டாங்க. ஆமா நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கியடி. இருக்கலாமா? உன்னை இப்ப கண்டானே ஆனா உண்டு இல்லைனாக்கிருவான். சொல்லுவான ஒழுங்கா எந்திரிச்சு என் பின்னால வந்துருனா. எத்தனை வரமாட்டேன் எத்த நீங்க கூப்பிட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்குள்ளே சந்தை போட்டு அடிச்சு வச்சிருக்காரு. உடனே நீங்க வந்திருந்தீங்கன்னா நான் ஓடியாந்துருப்பேன். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் 3 நாள் ஆச்சத்த. ஆமா நான் வந்தோம்னா என்ன சந்தைப்பட்டு உங்க மகன் ஆமா அன்னைக்கு நீ அலையாம வந்தவனு என்னை கேவலமா பேசுவாவல. அடுத்த வீட்டு போனவனே அலையாம வந்தவனு சொல்லுவாரா? உங்க மகனுக்கு இருக்க ரோசம் எனக்கு இருக்குங்களா? அத நீங்க போய் அதனால ஆமா நீங்க போய் அவளை வர சொல்லுங்க. ஆமா என் முகத்துல முழிக்க ஒரு மாதிரியா இருந்தாலும் ஆமா செவரை பார்த்தாவது வானு கூப்பிடட்டு நான் வளகுட்டியா வந்துருவேன். வந்துருமத்த அப்ப மாடிப்புல அதுவும் சரிதானே. ஆமா உடனே வந்திருந்தா வந்திருந்தா ஒண்ணும் இல்ல. ஆமா வந்து 2-3 நாள் ஆச்சு. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. அரமனைக்கு ஓடி வாரா மாடி பிள்ளை பெண்ண வேணும். அரமனைக்கு வந்து ஜெகமுத்து இடமதில என் மகனே ரஜகமுத்து அடே உன்னுடைய மனைவியவா அப்பா அடுத்த திருவதியில ஆண்டி வண்ணார் வீட்டிலேதான் ஆண்டி வண்ணார் ஓ மனைவியவா இருக்காடா. அடே அப்படி மாடி பிள்ளை சொன்ன போது விலகமுத்து சொல்லுதான். நான் நினைச்சேன் ஆமா
ஓ மருமவ அங்கதான் இருப்பான்னு நினைச்சேன். அது மாதிரி சரியா போச்சா? ஏ அம்மா, என்ன? உன் நொண்ண மவாளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அங்க போய் இருப்பா. ஆமா. அத்தாடி அத்தாடி. ஏற்கனவே ஆண்டி வண்ணார் எழுந்திருக்கீல்ல? என்னப்பா? ஆட்டோ ஆட்டோ. உன் அண்ணன் மகா மகளம்பூவே அவளை ஆண்டிவனார் வீட்டுக்கு தானே முத பெண்ணு கேட்டாங்க. ஆமா. நான் போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்தேன். இப்ப எனக்கு அவனுக்கும் செம்ம விரோதம். தண்ணி தர ஆமா தோட்டம் தூர அவன் வீட்டுல போய் உட்கார்ந்தானா அப்ப அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருக்கு. அப்ப நான் சந்தேகப்பட்டு அடிச்சது சரியா. அதனால இனி அவளுக்கு அவ என்னோட வாழப்படாது. அவளுக்கு தீர்வை கொடுத்து அண்ணன் அவளுக்கு தீர்வை கொடுக்க போறேன். ஆமா. ஏ ரஜகமுத்து, ஆமையா. அடே உன்னுடைய மனைவி ஊரா வீடு போனான்னு வாழ மாட்டேங்கிய சொல்லுதியா? நம்ம அயோத்தி அரசனாகப்பட்ட ஹரிராமருடைய மனைவி சீதாதேவிய ஆமா தென்னிலங்கை ராவணன் சிறை எடுத்துட்டு போனானே. ஆமா. அந்த ஸ்ரீராமன் சீதையை சிறைமீட்டு கொண்டு வந்து வாழலியா? வாழலியா? அவன் குலத்துக்கு மேல் நம்மளுக்கு என்னடா கேவலன்னா? ஆமா. ஏ அம்மா, ஏ மகளம்பூவா, பயப்படாத பயப்படாத. ராமன் சூரிய குலத்தில் பிறந்தவர். அம்மா அதை எரிச்சிரும். நான் சந்திரகுலம், அதை ஏத்துக்கிடாது. அம்மா ராமன் வடுப்பட்டா ஏத்துக்கிடுவான். ரஜகம் வடுப்பட்டா மக ரஜகம் வடுப்பட்டா ஏத்துக்கிட மாட்டேன். அம்மா உன் அண்ணன் அவளுக்கு தீர்வையை கொடுத்தே தீர்வேன். கூட்டத்தை போடு. இது யாரு காதுக்கு கேக்கு? யாரு கேக்கு? ஹரி ராமச்சந்திர பூமான் தலையாரிமார்களை அழைத்து நகர் சோதனை செஞ்சுட்டு வர சொன்னார் இல்லையா? ஆமா. தலையாரிமார்கள் நகர் சோதனை எல்லாம் முடித்து ரோமாபுரியிலே ரஜகமுத்து வீதியில வந்து அன்னைக்கு நைட்ல நிக்காங்க. ஆமா. இந்த இரவு நேரம் பேசினாங்க பாருங்க. தலையாரிமார்கள் காதுல டாமன்னு போய் விழுது. ஆமா. ஆஹா, ராமபூமானுக்கே இப்படி ஒரு இழிவா? தண்டனை கொடுத்தா ராமதுரோகம் பிடிக்கும் என்று எண்ணி ஆமா தலையாரிமார்கள் மனவருத்தம் கொண்டு அயோத்தி மாம்பட்டணத்தில் பட்டானது அரிராமன் அரமணகி தலையாரி ஓடி வந்து ஆராய்ச்சி மணி அடித்தார். மணியோச சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு வாரார்கள் தலையா ராம தலையாரி வருத்தம் கொண்டு நிற்பதென்ன? அயோத்தி மாம்பட்டணத்தில் நடந்ததொரு குறைகள் என்ன? ராமன் கேட்க தலையாரிமார்கள் நடந்ததை உண்மையாக சொன்னார்கள். ஆமா. ராமன் கோபப்பட்டாரா? கோபப்பட்டாரா? கண்ணால் காண்பதும் பொய் பொய் என்று சொல்வார்கள், காதால் கேட்பதும் பொய். ஆமா. தீர விசாரிப்பதே மெய் அல்லவா? ஆமா. இன்னைக்கு நம்மளே நகர் சோதனைக்கு போய் இவர்கள் சொன்னது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும் என்று ஹரிராமச்சந்திர பூமான் தலையாரிமார்களை கூப்பிட்டாரு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவுப்பா. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நகர் சோதனைக்கு போக வேண்டாம். ஆமா. என்று ராமனே தலையாரியாக வேஷம் கொண்டார். ஆமா. இந்த சிறப்பான வேளையில பாடு நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் யாரு? இந்த பிள்ளையார் குலத்திலே வாசகம் செய்யும் நேதாஜி பாய்ஸ். ஆமா. நேதாஜி சரி பாய்ஸ். ஆமா. அமரன் முத்துக்குமார் அவர்களும் ஆமா பில்லா மதன் அவர்களும் சரி தரன் சரண் கோபி அவர்களும் வேற அமரன் முத்து அவர்களும் தச்சின் ராஜா அவர்களும் எல்லாரும் 1000 எடுத்துட்டாங்க. ஆமா.
அப்படி பாடுநாமலுக்கு அன்பு திரு கரத்தினாலே ஆமா எனக்கு 101 ரூபாய் 101 லட்சம் 70 ரூபாய் பாக்கிருக்கு. ஆமா அப்படி எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள். சரி அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா சேந்தி மங்கலம். ஆமா இப்பதான் வருது அதுக்கு பேர் தான் அப்படி போட்டிருக்கு. சரி சேந்தி மங்கலத்தை சேர்ந்த ஐயா பாலையா தேவர் அவர்களும் ஆமா கருப்பசாமி அவர்களும் சரி கற்பாய் அம்மாள் அவர்களும் இசக்கி அவர்களும் ஆமா லட்சுமி அவர்களும் பேச்சியம்மாள் அவர்களும் சரி கண்ணன் அவர்களும் ஆமா உருதபாண்டி அவர்களும் ஹரிகோ லட்சுமி அவர்களும் சரி கவிகோல லட்சுமி ஆமா மற்றும் ஐயம்மாள் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலும் எனக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக எனக்கு அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சரி அண்ணா மாரியப்பன் அவர்கள் வியாபாரி மாட்டியாவாரி எனக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார். அதோடு நாட்டாமை ஐயா எஸ் பேச்சிமுத்து அவர்களும் சரி எம் மாரிமுத்து அவர்களும் மோ ராமகிருஷ்ணன் அவர்களும் சரி கீழப்பிள்ளையார் குலத்தை சேர்ந்த ஸ்ரீமான் இவர்களோடு எம் மகாராஜ் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலும் நமக்கு 200 லட்சம் கொடுத்து 200 ரூபாயை 200 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். சிறப்போடு நம்மளை ஆதரித்துள்ளார் ஐயா. பணம் கொடுத்து ஆதரித்த சீமாதி சீமான்கள் எல்லாம் உலகோத்திரமெல்லாம் வாழ வேணும் சாமி வளர வேணும் வளர வேணும் என்று ஒன்று 10 100 கோடி வேணும் கைலை போல இந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். அதோடு அண்ணா நாட்டாமை எஸ் பேச்சிமுத்து அவர்களும் நாட்டாமை அண்ணாச்சி பேச்சிமுத்து அவர்களும் எம் மாரிமுத்து அவர்களும் மோ ராமகிருஷ்ணன் அவர்களும் சரி கீழப்பிள்ளையார் குலத்தை சேர்ந்த மற்றும் எம் மகாராஜா அவர்கள் அன்பு திரு கரத்தினாலும் நமக்கு 200 லட்சம் கொடுத்து 200 ரூபாயை 200 லட்சமாக 2 கோடியாக அள்ளி தந்துள்ளார்கள். சிறப்போடு நம்மளை ஆதரித்துள்ளார் ஐயா. அவர்களோட ஆனந்த வாழ்வா ஆள வேணும் ஆள வேணும் பாபஜோவலா ஆள வேணும் சாமி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும் பட்டி பெருக வேணும் பால்பானை பொங்க வேணும். ஐயா கருப்பசாமி கருணையால கருப்பசாமி இன்னைக்கும் கல்யாணமா அப்படி தலையாரியாக ஹரி ராமச்சந்திர பூமானே வேஷம் எடுக்கின்றார். நாமளே ஒரு தலையாறு சொருபத்தை கொண்டு நகர் சோதனைக்கு போக வேணுமானா காவி நல்ல உடையணிந்து காவி நல்ல உடைய துளசி மணி மாலை போட்டு ஹரி ராமச்சந்திரன் தலையாறு வேஷம் கொண்டு
பட்டத்தல பகட்டு வாராப்பு சுங்களிட்டு ஹரிராம ஹரிக்கிராமம் கையிலெடுத்து ரோமாபுரி ராமபுமான் வாரே ராமபுமார ஆரி ராமபுமான் வார போது ஜகருட வீதியில ஒரு நாளைக்கு கூட்டினா ஐயா ஊர் கூட்டம். ஆமா 7 நாளைக்குள்ள 7 ஊர் நாட்டாமையும் கூட்டிட்டான். இப்ப விவரம் போது கூப்பிட்டானா அப்பா ஒரு விவரம் வந்தா ஒரு நாள்ல முடிக்கானா? அப்பா அப்பா கூட்டமெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாட்டாமை கூப்பிட்டு வர மாதிரினா விவகாரம் தீர மாட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டாமைக்கும் கிடா கறி சோற பொங்கி கறி சோறு போட்டு அப்ப 7வது நாளையில 7 ஊர் நாட்டாமைகளும் கூட்டம் போட்டு இத மாதிரி மக்கள் கூடி இருக்காங்க. ஆமா அதிராமச்சந்திர பூமான் ரோமாபுரியிலே ரஜகமுத்துடைய வீதியில கட்டமண்ணு ஓரமா அவர் வந்து சேர்ந்து இருந்துகிட்டு அண்ணாச்சி உட்கார்ந்துருக்காவுல்ல இத மாதிரி முட்டை கட்டி ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காவோ. ஆமா அப்படி இருக்கும் பொழுது 7வது ஒரு நாட்டாமையும் ரஜகமுத்து எப்பா எந்திரிப்பா என்னப்பா என்ன வரம்பா என்ன பிரச்சனை சொல்லு. ரஜகமுத்து இப்ப நீ என்னமா தான் சொல்லுத கடைசி முடிவா என்னப்பா சொல்ல போற? நான் தீர்வை கொடுக்க போறேன்னு சொல்லுதேன். உன்னுடைய மனைவி ஊரா வீடு போனான்னு வாழ மாட்டேங்கியடா. ஆமா நம்ம அயோத்தியிலே ஹரிராமருடைய மனைவி சீதாதேவிய ஆமா தென்னிலங்க ராவணன் சிறை எடுத்துட்டு போனானே சரி ராமனே சீதையை கொண்டு வந்து வாழும்போது உனக்கு என்னடா? ஆமா நாட்டாங்க ஐயா எந்திரியா எந்திரியும் டெய்லி உங்க எல்லாருக்கும் விவகாரம் பேச வந்திருக்கேன்னு நான் ஆட்டுக்கறியும் சோறும் பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு சோற சாப்பிட்டுட்டு அது என்ன பொம்பளைக்கே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஐயா நாட்டாம. ராமன் வடுப்பட்டா ஏத்துக்கிடுவாரு ரஜகன் வடுப்பட்டா ஏத்துக்கிட மாட்டேன். ஊரா வீடு போனவளை ஒரு நாள் வச்சு நான் வாழ மாட்டேன். அடுத்த வீடு போனாலும் அழைச்சு வச்சு வாழ மாட்டேன். துரோகிய கூட நான் மன்னிச்சிருவேன். ஆமா எதிரிய நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். ஆமா ஆமா அதுவும் சொக்கார அவனுக்கு எனக்கு செம்ம விரோதம். அவன் வீட்டுல போய் இவ இருந்தான்னா அப்ப எவ்வளவு திமிர் இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சிருந்தானா அதனால எனக்கு வேண்டாம். எங்க ஆத்தா வேணா வச்சுக்கிட்டு ஆமா எனக்கு வேண்டாம். நான் தீர்வை கொடுத்தே அவன் இல்லையா இவளை தீர்த்து நீங்க தரல ஆமா உங்க முன்னாலே உயிரை விட்டுருவேன். எவ்வளவு முடிவா இருக்கானே. அப்படி எல்லாரும் சேர்ந்து தீர்வை எப்படி கொடுக்காங்க? ஒரு கூரப்புள்ள அத்து மகிழம்பு கையில ஒரு துரும்பும் ஆமா ரஜகமுத்து கையில ஒரு துரும்பும் கொடுத்தாங்க. அதுதான் அப்போ உள்ள டைவேஸ். ஆமா ஆமா இப்ப அப்படி கிடையாது. இப்ப டைவேஸ் வாங்கணும் எங்க போனோம்? கோர்ட்ல வண்டி போடணும். எல்லாம் அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் பத்தியடா. ஆமா கோர்ட்டுக்கு தான் போனோடா. ஆமா அங்க இல்லனா மேல இருந்து கீழே வந்துடணும். ஆமா அப்படி அந்த காலத்து தெரிய கொடுத்தான் வேண்டாம் சொல்லி கொடுத்துட்டான். தெருவா ராமன் பார்த்தார். ஆகா இவனுக்கு இருக்கும் புத்தி நம்மளுக்கு இல்லையே. ஆமோ நாமல் மனைவி சீதாதேவி கலங்கமற்றவள். ஒரு வண்ணாருடைய வளப்பத்தால இல்லைங்க ராவணன் சீதையை சிறை எடுத்ததாகவே எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனா சீதையினுடைய நிழல் அவ மேல ராவணேஸ்வரனுடைய துரும்பு கூட படவில்லை. ஆமா ஆனாலும் இது நாமல் அறிவோம். ஆமா நாட்டு மக்கள் அறியாமத்தானே இப்படி பேசுகின்றார்கள். நாமல் சீதை கலங்கமற்றவள் என்று மக்கள் அறிய வேணும். ஆனா வண்ணார் வழக்கப்படி மறுபடியும் நம்ம மனைவிய கானகத்துக்கு அனுப்பித்தான் ஆகணும். ஆமா ஹரிராமச்சந்திர பூமான் மனவருத்தம் கொண்டு அரமனைக்கு ஓடி வந்து தலையாறு இடமாடியில வாருங்கய்யா தலையாரி வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. எந்த தம்பி பரதனை தான் எந்த தம்பி அழைத்து வர வேணும் ஐயா.
அப்படி ஹரிராமன் சொன்ன போது தொலைஞ்சிரும் உட்கார்ந்து ஆடுங்க. ஹரிராமன் சொன்ன போது தலையாரி ஓடி வந்து நீ வேட்டை எழுத்து கட்டுதான், அவன் சிப்ப எழுத்து போட்டுதான். ஹரிராமன் சொல்ல கேட்டு தலையாரி ஓடி வந்து பரதாழ்வார் இடமதிலே ஐயாவே பரதாழ்வார் ஐயாவே அடியனுடவாட்டே ஐயாவே பரதாழ்வா அடியனுட ஐயா ஹரிராமன் அழைக்க சொன்னார். தலையாறு கேட்ட போது பரதாழ்வார் ஓடி வந்து அண்ணாவே ஹரிராமா அண்ணாவே ஹரிராமா அழைத்த விவரம் என்ன? தம்பி பரதா, ஏ பரதாழ்வா, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வேலை தரப்போறேன்பா. என்ன வேலை? உன் அண்ணியாகிய ஜானகியானவளை கானகத்திலே கொண்டு போய் நீ வச்சுட்டு வரணும். சீதா பிராட்டிய வண்ணாரோட வளப்பத்தால வலம் போவரா சீதா, அதாவது வனத்தை கொண்டு போப்பா. ஏய் வனவாசம் கொண்டு விடுப்பா. எவன வனத்துக்குலாம் போனோம்? அம்மா அப்படி ஹரிராமச்சந்திர பூமான் சீதாதேவியானவளை கானகத்திலே கொண்டு போய் வைத்து விட்டு வர வேண்டும். ஆமா அண்ணா, அண்ணி ஏன் கானகம் போக வேண்டும்? எதுக்கு? கானகம் செல்லக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கிறது? என்ன? தமையன் மனைவி தாய் மாதிரி. ஆமா. சீதாதேவியோடு நீங்கள் வனவாசம் செல்லும் பொழுது எனக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று, ஆமா, நான் நாட்டை ஆள வேண்டும், நீங்கள் காட்டை ஆள வேண்டும் என்று அம்மாவுடைய சூழ்ச்சினால, ஆமா, நீங்களும் அண்ணியும் இளைய பெருமாளும் வனவாசம் சென்று இப்பதானே வந்திருக்கீங்க. அந்த கவலையை இப்பதான் தீர்ந்து வருகிறது. ஆமா, அதற்குள்ள அண்ணியை எப்படி என்ன கானகம் அனுப்ப முடியும்? எப்படி வனவாசம் போக சொல்ல முடியும்? அது என்னாலே முடியாது. அப்படி அவர் மறந்துட்டாரு. அவன் பார்த்தாரு ஹரிராமச்சந்திர பூமான். ஆமையா, மறுபடியும் தலையாரிமார்களை அழைத்தார்கள். என்ன ஐயா தலையாரிமார்களே? என்ன இல்லையா? என் இளைய தம்பி சத்துருக்கராஜனை அழைத்து வர வேணும் ஐயா. ஆமோ, அப்படியே ஆட்டும் என்று சத்துருக்கராஜனை ஹரிராமன் அழைக்க சொன்னார். தலையாரி சொன்ன போதே தலையாரி சொல்ல கேட்டு சத்துருக்கராஜனுமே ஹரிராமன் முன்னாலே யாவே ஹரிராமா ஹரிராமா அடையனே அழைத்ததென்ன? அந்த சத்துருக்கன் கேட்ட போது அம்மாவும் சொல்லுதாரே, அப்பா சத்துருக்கா அன்னியான சீதையை கானகத்தில் வைத்து விட்டு உடனே வரவே வேணும். அந்த வார்த்தை காதில் கேட்டு சத்துருக்கன் சொல்லுதாரோ, அண்ணா அண்ணா ஹரிராமா, அண்ணி என்பது
எனக்கு அம்மா மாதிரி, ஆமோ தமையன் மனைவி எனக்கு தாய் மாதிரி. தாய்மாரே என்னால் முடியாது அண்ணா அந்த சத்துருக்குன்னு சொன்ன போது அதை கேட்ட ராமபோமா இளையவரை அழைப்பா எந்த தம்பி லட்சுமண. அப்பா எந்த வார்த்தை சொல்லைகளே லட்சுமணர சொல்லகளோ தம்பி லட்சுமணா, ஏ லட்சுமணா, தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பார்கள் என்று சொல்வார்கள் ஐயா. நீயாவது என் சொல்லை கேளப்பா. சொல்ல கலப்பா. ஏ தம்பி லட்சுமணா, ஏ லட்சுமணா, இன்றைய தினத்திலே உன் அண்ணியாகிய சீதாதேவிய ஆமா அத்துவான கானகத்திலே கொண்டு போய் வைத்து விட்டு வர வேண்டும். ஓ வனவாசம் கொண்டு வைக்கணுமா? எதற்காக அண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க. லட்சுமணன் கிட்ட உண்மையை சொன்னா இவன் வந்து கோபக்காரன். ஆமா நாமல் வனவாசம் போகும் போதே நாம் தாயாகப்பட்ட கைகேசியை எதுக்கணும்னு நின்னவன். சரி. தந்தை மீதும் கோபப்பட்டவன். ஆமா. அப்பேற்பட்டவள் மாற்றான் ஒருவன் மதனியை பேசினார்னா மனம் பொறுக்குமா? பொறுக்காதா பொறுக்காதா. அதனால தம்பி லட்சுமணா, ஏ லட்சுமணா, ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாரும் கானகம் போகும்போது வனவாசம் போகும்போது நம்ம அண்ணி என்கிட்ட அன்று ஒரு வரம் கேட்டா. என்ன கேட்டா? மறுபடி ஒரு முறை இந்த வனத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஆமா. சமய வரட்டும் தாரம்னு சொல்லி இருந்தேன். சொல்லுங்க. அந்த ஞாபகம் இப்பொழுதுதான் வந்தது எனக்கு. ஓ இன்னைக்கு தான் வந்திருக்கோம். அதனால நீ அண்ணியை கொண்டு போய் கானகத்திலே விட்டு விட்டு வாண்டார். ஆமா. அண்ணனோட சொல்லை கேட்டு சொல்ல காட்டி இளைய வரலட்சுமணர் லட்சுமணனோ அந்த புறம் ஓடி வந்து ஒளிமார்கள் இடமாதிர அம்மா அம்மா தோழியார தோழியார அந்நியரை அழைத்து வாங்கோ, அந்நியரை அழைத்து வாங்கோ. அந்நியரை உங்கள் அந்நியரை அழைத்து வாங்கோ. அந்த இளையவரும் சொன்ன போது சீதையுட தோழிமார்கள் அப்படியே ஆட்டுமென்று அந்த புறம் ஓடி வந்து அன்னை சீதா இடமதியில அம்மா அம்மா சீதை அம்மா சீதை அம்மா சீதை அம்மா இளைய பெருமாள் அழைத்தார் அம்மா அழைத்தார் அம்மா அம்மா இளைய பெருமாள் அழைத்தார் இளைய பேரோ அழைத்தார் அம்மா. அம்மா சீதாதேவி சீதாதேவி உங்கள் குழந்தை பிள்ளை வந்திருக்கிறார். அம்மா உங்களை அழைக்கிறார். அழைக்கார் ஐயா. குழந்தை பிள்ளை இளையவர் ஏன் இங்க வந்திருக்கிறார்? எதுக்கு வந்திருக்காரு? ஓடோடி வந்தார். சீதாதேவி இளைய பெருமாளை கண்டார். லட்சுமணா, ஏ லட்சுமணா, இங்கு வரவே மாட்டிய நீ வர மாட்டீங்களா? எதற்காக வந்திருக்கிறாய்? சொல்லப்பா. அண்ணி, அண்ணே, நீங்க அன்று ஒரு காலத்திலே அண்ணன் கிட்ட ஏதேனும் வரம் கேட்டதுண்டா? கேட்டது உண்டா? உண்டு உண்டு உண்டு. ஆமா. என்ன வரம் கேட்டீர்கள்? சொல்லுங்க.
அன்று ஒரு காலத்திலே கானகம் போகும்போது வனம் ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து வனவாசத்தை பார்க்கணும்னு அதுக்கு அண்ணன் என்ன சொல்லி இருந்தார்? சந்திரப்பா வரட்டும் தாரம்னு சொன்னாரு. அந்த ஞாபகம் அண்ணாவுக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. ஆமா, அதனாலே வனம் செல்வதற்கு வரம் கொடுத்திருக்கிறார். சரி, அதனால சென்று வாருங்கள்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவ்வளவுதானே பெருசு. லட்சுமணா, இதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? ரதத்தை அலங்கரித்து வை. இதோ ஒரு நொடியில போய் அம்மா 3 பேர்களை அழைத்து நான் வரங்களை பெற்று விடை பெற்று வாரேன். ஆமா, கணவங்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு அம்மா நினைக்கல, மாமியாட்ட சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுதா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி அழைத்தார். 3 பேர்கிட்ட சொல்லிட்டு இப்போ மருமவ சொல்லுவாளா, அவ கிடக்க அவ பெரிய இவா. ஆமா, இவட்ட எழுதிட்டு போகணும், எழுதிட்டு எழுதிட்டு போகணும், எழுதி நெத்தியில ஒட்டணும்பா. ஆமா, எங்க நம்ம கலெக்டர் வாட்ட எழுதிட்டு நம்ம போறோம், எழுதி நெத்தியில ஒட்டிட்டு போகணும்பா. ஆமா, இப்ப சொல்லுவாள் அப்படி. ஆமா, இப்போ அப்போ உள்ளவா அப்படி இருந்திருக்காங்க. ஆமா, இப்போ உள்ளவெல்லாம் சொல்லிட்டு வாங்கி நாளைக்கு போட்டுருவாங்க. மாமியால தாயா நினைச்சிருக்கா. ஆமா, இப்ப ஒரு நாயா கூட நினைக்க மாட்டா. மதிக்கவே மாட்டேங்கா, மதிப்பா மிதிக்கிட்டு கண்டிப்பா உள்ளவா மாமியாலையா மாமா. அப்புறம் என்னைக்கு விட்டா வாப்பா. ஆமா, எங்க மதிப்பா, எங்க மதிப்பா, ஒரு காலம் மதிக்க காலம் அப்படி ஆகி போச்சு. காலம் அப்படி போச்சு, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறோம். வீடு கொடுத்துருக்கேல்ல. ஆமா, அப்படிதான் அதனால இருக்கிற இடம் நம்ம தெரியாம இருந்துக்கிறோம். அப்படியா? அப்ப வீட்டை பூட்டி உள்ளதா இருக்கணும். புதுகிட்ட சொல்லி கொடுத்துருவா, உங்க அம்மா என்ன வரட்டு வரா, நீ கேட்டான நீ கேட்காம நீ வாட்டுக்குள்ள போறீரு. ஆமா, என்ன பேச்சு பேசா என்ன. ஆமா, அப்படி சொல்லுவாங்க. இரு, நான் எங்க வீட்டை பார்த்து போறேன், போயிட்டு வரா. அப்படி இருக்கக்கூடாத. என்ன மாமியால அந்த பாட்டு படுத்துவா. என்ன அவ்வளவு அண்ணனுக்கா கட்டியிருக்கு? அண்ணனுக்கு கேட்டதா, மாப்பிள்ளைக்கு தான் கட்டிருக்கு. ஆமா, மாப்பிள்ளைய பிடிச்சி சத்தம் போடுவான். ஓ, ஏசுவாளோ. ஆமா, அங்க போவலாம். ஆமா, கொண்டவன் சோறு கொதிக்க கொதிக்க அண்ணன் தம்பி வீட்டு சோறு ஆற ஆற. அப்படின்னா என்ன, புருஷ வீட்டுல உரிமையா சாப்பிடலாம். கெட்டி கொடுத்த பிறகு தாய் தகப்ப வீட்டுல கொஞ்சம் கூசி கூசி தானே சாப்பிடணும். ஆமா, கூசி கூசி தான் சாப்பிட வேண்டியிருக்கும். மாப்பிள்ளைக்காரர் வச்சு கொடுப்பாரு. அதுக்கு தான் உங்க வீட்டுக்கு வரமாட்டு கழுவ, வேற ஒண்ணும் இல்ல. என்ன செய்ய முடியும்? நீங்க பேச மாட்டுக்கான்னு கவலைப்படுறீங்க. அவன் சொல்லத்தான் செய்வா. அதே போன்று சீதாதேவி இளைய பெருமாளை அழைத்தால், கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி அழைத்து அத்தை வா சீதா வா உட்காரு. என்ன நடந்துச்சு? அத்தை, என்ன? இன்று நான் கானகம் சென்று வர வேண்டும். நான் வனவாசம் போறேன். சீதா, 14 வருஷம் நீ கானகம் சென்று வந்த கவலை இப்பதானே தீர்ந்திருக்கிறது. மறுபடியும் வனவாசம் போறியா? மறுபடியும் ஏன் வனவாசம் போனோம்? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன சொல்லு? ஒண்ணும் இல்ல அத்தை. ஆமா, நான் 14 ஆண்டு காலம் நம்ம குழந்தை பிள்ளை பரதனுக்கு பட்டம் சூட்டணும்னு நாங்க காட்டுக்கு போனோமா. அங்க உள்ள இயற்கையின் அழகை கண்டு மறுபடியும் நான் ஒரு முறை வனத்தை பாக்குறோம்னு சுவாமிகிட்ட வரம் கேட்டேன். சந்தர்ப்பம் சமயம் வரட்டும் தாரேமினாரு சொல்லிட்டாரு. இன்று அவருக்கு அந்த ஞாபகம் வந்து விட்டது. அதனால என்னை வனத்துக்கு போகும்படி இளைய பெருமாள் அனுப்பி வைத்திருக்கிறார். சரி, நீங்க வாழ்த்து வரங்களை கொடுங்கத்த, நான் போயிட்டு வரேன். வனவாசம் போயிட்டு வரேன். அம்மா அம்மா சீதை, அம்மா 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 சீதை, அடியனோட வார்த்தை. ஏ சீதா, சீதாதேவி, இன்று நீ 60 நாள் கர்ப்பம். அம்மா 60 நாள் கர்ப்பம். கானகமும் போனையானா கர்ப்பம் அது கலைந்திடும். அத்துவானம் போனையா அழிந்திடும் வாரிசு. போக வேண்டாம் மருமகளே, போக வேண்டாம், புத்தி சொல்ல அந்த கோசலையால் கைகேசி சுமுத்திரையும் சொன்ன போது சீதாதேவி பெண்ண வெள்ளம். அத்தை, நான் இன்னைக்கு போகாம இருந்தேனே, ஆனா அயோத்தி மக்கள் என்ன பேசுவாங்க? என்னை தள்ளுங்க, உங்க மகனை என்ன சொல்லுவாங்க? ராமச்சந்திர பூமானுடைய மனைவி சீதையே ராமன் சொல்ல கேளாதவன் சொல்ல மாட்டாங்களா? உலகத்துல சொல்வாரு. சுவாமிக்கு அப்படி ஒரு இழிவு தேவையா? அதோடு உங்களுக்கும் சேர்த்து அத்தை சொல்லு, மாமியா சொல்ல தட்டி நடந்தவான்னு உலகம் பேசுவேன். அதனால
வனவாசம் போயிட்டு வரனத்த கோசலை கைகேசி சுமித்ரா தேவியினுடைய மருமகா சீதாதேவி ராமன் வார்த்தையை மீறினான்னு சொல்ல மாட்டாங்களா? உலகம் நம்மள பேசக்கூடாது சொல்லுவாங்கல்ல, சீதை வனம் போன கதையா போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வனம் போன கதையாச்சு. அதனாலே அத்தை, அத்தை உங்க பாசம் இருக்கிறது வரைக்கும் எனக்கு எந்த அசம்பாவிதமும் வராத அத்தை. நீங்க எனக்கு வாழ்த்து வரங்களை கொடுங்க. ஆமா, கண்டிப்பா வனத்துக்கு போயே ஆகணும். போணுமா போணுமா? சீதையாவா சொன்ன போது சொன்ன போது கோசலை கைகேசி அதுக்குள்ளைய சுமுத்துறையும் என் மகள மருமகள கானகத்துக்குள்ள நீ போனையானா நீ கர்ப்பவதி பெண்ணு. அயோத்தி வாரிசு குண்டும் குழியும் கல்லும் முள்ளும் உன் காலெல்லாம் குத்தும் அம்மா. நீ வனவாசம் போன வாரிசு அழிஞ்சு போம் ஐயா. மகளே சீதா, சீதாதேவி ஜனக மன்னனுக்கு நீ மகளாக பிறந்து என் ஸ்ரீராமன் சிவதனசை வில் வளைத்து உன்னை மனம் முடித்து கொண்டு வந்ததில் இருந்து அம்மா எங்க அரண்மனையிலே நீ படாத கஷ்டமெல்லாம் பட்டு விட்டாய் அம்மா. அம்மா நீ மறுபடியும் போக வேண்டாம் மகளே, புத்தி சொல்ல கேளம்மா. நீ வனவாசம் போக வேண்டாம் அத்தை. இந்த ஒரு முறை நான் கண்டிப்பா சென்றே வருவேன், வாழ்த்தி வரங்களை கொடுங்க. வனவாசம் போய்தான் ஆகணும். அப்பந்தான் கோசலை கைகேசி சுமித்ரா தேவி அயோத்தி வாரிசுக்கு இப்படி ஒரு மருமகளை மருமகளாக பெறுவதற்கு நாம் செய்த புண்ணியம் அல்லவா? ஆமா சீதா, சீதாதேவி எங்களுக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவாயா? என்ன? 7வது மாதத்திலே என்னுடைய அரண்மனையிலே உனக்கு சீமந்த சடங்கை முடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த அயோத்தி வாரிசு நீ 2-3 மாதத்துக்குள்ளே கானகம் புறப்படுகிறாயே. ஆமா, அதனால 7வது மாதத்திலே நடக்கும் சீமந்தத்தை இன்னைக்கு நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுதம்மா. சீமந்த சடங்கு சொல்காப்புல அடக்கி கண்ணால பார்க்கணும் நினைக்கும். இந்த ஒன்றையாவது எங்களுக்கு நீ விட்டு கொடுன்னா. ஆமா, அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை சீக்கிரமா செய்யுங்க. ஆமா, என் கணவன்கிட்ட போய் கேட்டு வரமுன்னு சொன்னாளா? சொல்லலையா? ராமனை பார்த்து உண்மையா பொய்யான்னு கேட்கிறவனு வந்தாளா? கேட்கல. அத்தை சொன்னா சரின்னு நிக்கா. சீதாதேவிக்கு 7வது மாதம் நடக்கும் சீமந்தத்தை அன்றே நடத்தி எவனா காட்டுக்கு போறவங்க ஆடை ஆபரணங்களோடு போக முடியாது. ஆமா, மரபுரி தரிச்சுதான் போக வேண்டும். அதனால சீதாதேவி மரபுரி தரிக்கும் போது மாமியா 3 பேரும் கண்ணீரை வடிக்கா. முத்து முத்தா முத்து முத்தா கண்ணீர. ராஜ்யத்தை ஆளும் ராணி மகாராணி, அயோத்திய ஆளும் பட்டத்து அரசி வனவாசம் போறாளா? மரவுரி தரித்து வனவாசம் போறாளே என்று தெய்வமா கோசலை கைகேசி சுமித்ரா தேவி ஆமையா வழிபோக்கு பலகாரங்களை செய்து கொடுத்து சீதைக்கு விபூதி பூசி வனவாசம் போச்சு. சீதைக்கு வரம் கொடுத்தார்கள் சென்று வர. ஆமா, உதட்டுக்கு மேலதான் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்களே தவிர உள்ள முருகி குமுறி அழுது கொண்டு இருக்கிறார்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். சீதாதேவி ரதத்தின் பக்கம் வந்தா அயோத்தி மக்கள் எல்லாம் இதை காதிலே கேட்டு கண்ணீர் வடிக்காங்க. ஐயோ, சீதை மறுபடியும் வனவாசம் போறாளா அப்படி ஏங்கி கண்ணீர் என்று ஏங்கி கண்ணீரை வடித்தார்கள். ஆமா, ஐயோ என்ன செய்வோம், என்ன செய்வோம், நம்ம அயோத்தி பட்டணத்தில் பட்ட ஹரிராமன் தேவியவா தேவியவா ஆருணியம் போராளே சீதைக்கு பின்னால அயோத்தி செல்வம் எல்லாம் போகுதையா. அன்னையருக்கு பின்னால அயோத்தி ஐஸ்வர்யம் போகுதையா. அந்த லட்சுமிக்கு பின்னால லட்சுமிக்கு பின்னால அயோத்தி லட்சுமிய போகுதையா. லட்சுமியும் போகுதையா. அப்படி சீதாதேவி செல்லும் போது
இளைய பெருமாளை கண்டா லட்சுமணா, ஏ லட்சுமணா, எல்லோரும் நம்மளை பார்த்து கண்ணீரை வடிக்கிறார்கள். புறப்படுப்பா. அன்று நாமல் வனவாசம் போகும்போதாவது உங்க அன்னை நம்ம கூட வந்திருந்தாரு. ஆமா, மக்களை ஏமாற்றி ஒருவேளை நம்ம புறப்பட்டுட்டோம். இன்னைக்கு உங்க அன்னை நம்ம கூட வரல, நம்ம 2 பேரும் தானே போக போறோம். ரதத்தை எடுப்பா. சீதாதேவி சொன்ன போது ரதத்திலே அமர்ந்து கொண்டு நாயகியா சீதையாவா வனவாசமாறாளே அயோத்திதனை கடந்து ஆருணியம் போகணுமே கோசலை நாடு விட்டு ஸ்ரீராமன் தேவியவா ஸ்ரீராமன் அவ வனத்து